आनंद मगन आत्म पंछी, आनंद मगन आत्म पंछी अंबर में कहीं खो जाता है। भगवान तुम्हारा ज्ञान सिमर कर अब तक न पढ़ा न लिखा गया है किताबों में। भगवान पढ़ाएंगे सम्मुख, सोचा ना देखा ख्वाबों में। प्रभु मिलन का ये प्यारा अनुभव, प्रभु मिलन का ये प्यारा अनुभव शब्दों में कहा नहीं जाता है। भगवान तुम्हारा ज्ञान सिमर कर Om Shanti. Om Shanti. Warm welcome to everyone and a warm welcome to Sister Jayanti. எல்லாருக்கும் வருகைன்னு சொல்கிறோம். சிஸ்டர் ஜெயந்திக்கும் வருகைன்னு சொல்கிறோம். I think maybe 20,000 Bharatvasis and here she is with us. கீழே சாந்தி வாழ்ல 20,000 பாரத்வாசிகள் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க நமக்காக அங்கே விட்டுட்டு கொஞ்சம் இங்கே வந்திருக்கிறாங்க வகுப்பு கொடுக்க. அவங்க பிரம்ம பாபா மூலமாக இந்த ஆன்மீக ஞானம் எடுத்தவங்க நேரடியாக பிரம்ம பாபா காலத்திலே. And he says about you, you are lucky and lovely from birth anyway. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு ஆத்மான்னு ஒரு பிரதர் இவங்கள சொல்லுவாங்களாம். அவங்களுடைய 2 பிறப்பு லௌகிக் அலௌகிக் ரெண்டுமே அவங்க அவ்வளோ அதிர்ஷ்டசாலின ஆத்மா. எங்கெல்லாம் இவங்க சென்று ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறாங்களோ அவங்களும் இவங்க மூலியமாக அதிர்ஷ்டசாலியாக ஆகுறாங்க. மற்றவங்களுடைய பாக்கியம் பெறுவதற்கும் இவங்க அந்த அளவுக்கு போய் ஞானத்தை ஷேர் பண்ணுறாங்க. இவங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் தந்தையை பின்பற்றுறீங்க, தாதி ஜானகியை பின்பற்றுகிறீங்க. தந்தைக்கு அவ்வளோ அழகான ஒரு குழந்தையாக இருந்து அனைத்தையும் பின்பற்றுகிறாங்க. இன்னைக்கு அவங்க பேச போகிற தலைப்பு ஞானத்தில் இருந்து ஞானத்தை எப்படி அன்பாக கொண்டுட்டு போகிறது. ஓம் சாந்தி. ஞானத்திலிருந்து அன்புக்கு செல்வது எப்படின்னு அவங்க பேச போகிறாங்க. மதுபனத்துக்கு வருதுன்னா ஒரே சந்தோஷம். மதுபான் பல வகையான விஷயங்களை கோர்த்து உள்ளது. நான் அந்த தலைப்பை படித்த உடனே ஞானத்திலிருந்து அன்புக்கு எப்படி செல்றதுன்னு அந்த தலைப்பை படித்த உடனே நான் கொஞ்ச நேரம் எனக்குள்ளார அதை பற்றி சிந்தித்து பார்த்தேன். And a very simple definition, and it was the embodiment. அதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான அர்த்தம் தான் இருக்குது. அதாவது
நம்ம சந்தோஷ சுரூபம், அன்பு சுரூபமாக இருப்பது. நம்ம பார்த்தோம்னா நம்மை சுற்றி இருக்கின்ற விக்கிரகங்கள், தெய்வ விக்கிரகங்கள், பக்தி காலத்தில் நம்மை சுற்றி இருக்கிற விக்கிரகத்தை பார்த்தால் நிறைய சந்தோஷ முகத்துடன் தேவதைகள் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த விக்கிரகங்கள் பார்க்க. ஆனால் நீங்கள் புத்தரை பார்த்தீங்கன்னா அதில் இந்த சிரித்து கொண்டு இருக்கும் லாஃபிங் புத்தா என்ற புத்தரை பார்க்கும் பொழுது அவர் அந்த புத்தா என்ற ஆத்மாவில் இது ரெண்டையும் பார்க்கலாம். ஞானமும் இருக்கும், ஆனால் சிரித்த முகத்துடன் இருப்பது ஒரு நிதானம். நமக்கு எல்லாம் நிறைய தாதிகள், 1 2 நிறைய தாதிகள். யாரு வேற தாதிகளை சந்திச்சிருக்கிறீங்க? தாதி ரத்தன் மோகினியை தவிர ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ரத்தன் மோகினி மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் மற்ற தாதிகள்லாம் யார் சந்திச்சிருக்கிறீங்க? யாரும் இல்லைங்க. யார் பார்த்ததே இல்லை, மற்ற தாதியை நேரடியாக யார் பார்த்ததே இல்லை. அப்போ தாதியை பார்த்த அனுபவம் இங்கே பலருக்கு உண்டு, சிலருக்கு இல்லை. இந்த உலகத்தின் ஒரு அழகிய விஷயம் என்று சொன்னால், தாதி குமரக்கா எப்படி பேசினாங்க, ஞானத்தை படித்து கொண்டு அவங்க நடனம் ஆடுறது போல எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வகுப்புகள், அதே மாதிரி தாதி ஜானகியோடைய வகுப்புகள் நிறைய நான் கேட்டிருக்கிறேன். தாதி குல்சாரோடைய வகுப்புகளை கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய முகம்தான் நிறைய படம் பிடிக்கப்பட்டிருக்கும். தாதி குல்சார் ஏன்னா பாப் தாதா முகம் சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு பிராமணும் குடும்பமும் ஒவ்வொரு சென்டர்லையும் அவங்க படம் வைக்காம இல்லை. அந்த அளவுக்கு தாதி குல்சாருடைய படம் இருக்கும். The only way I can tell sometimes is when there's a big badge. And when it was Bab Dada, then they would put எப்படி அது தாதி குல்சாரா பாப் தாதாவா தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த பேட்ச் பாப் தாதா வரப்போறாருன்னா அவங்க பேட்ச் பெருசாக மாறிடும். தாதி குல்சாராக இருந்தால் அவங்க இந்த கொஞ்சம் இந்த கலர் உள்ள பேட்ச், லக்ஷ்மி நாராயண் இந்த மாதிரி பேட்ச் தான் குத்திருப்பாங்க. ஸோ அதுலேயே நம்ம பார்க்கலாம். அந்த படம் நம்ம சென்டரில் இருந்ததுன்னா அது எந்த மாதிரியான படம்னு. அவங்க கண்களில் இரக்கம், அன்பு, இதெல்லாம் 2 வகையான குணங்களையும் பார்க்கலாம். Actually comes up as in practical life is that when you start your journey, இந்த சம்பூர்ணம் என்பது எப்படி நம்மளுடைய நடைமுறையில் வருதுன்னு சொன்னால், முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை இந்த பயணம், ஆன்மீக பயணம் ஞானத்தில் தொடங்குது. அப்புறம் அன்பு, சந்தோஷம், இது 2க்கு போகிறது. ஆனால் எது இருக்குதோ இல்லையோ, அன்புக்கு முதல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது ஞானம் கேட்கும் பொழுது. How close I am or not to my own destination of perfection. நானே என்னையே சோதித்து பார்க்கலாம். நான் சம்பூர்ண நிலைக்கு எவ்வளோ to being the embodiment of love. அருகாமையில் இருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு சந்தோஷம் அல்ல அன்பு சுரூபமாக இருக்கின்றேன். இந்த 2 குணமும் நம்ம சோதிச்சு பார்க்கலாம். நான் எந்த அளவுக்கு அதனுடைய நெருக்கத்தில் இருக்கிறேன், அப்படி ஆகிறதுக்கு இல்லை எவ்வளோ தூரம் இருக்கிறேன்னு நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது தெரியும். இது 2ம் வந்ததுன்னு சொன்னால் இது 2ம் நம்மில் ஜொலிக்க ஆரம்பிக்கும். Say for example, I know about the power of tolerance. இப்போ எப்படி இந்த பயணத்தில் இதை கண்டுபிடிக்கலாம்னா, உதாரணத்துக்கு எனக்கு சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு வைப்போம். நான் புரிஞ்சுக்குவேன்,
நான் எப்படி இதை பயன்படுத்துகிறேன், இது எனக்கு இருக்கணும்னா, இது எனக்குள்ளார வளரணும், சகிப்புத்தன்மைனா நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். Produce a workshop for others to follow very quickly with the power of tolerance. இப்போ சகிப்புத்தன்மையை எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பட்டறைகள் இதெல்லாம் கூட நடத்தியிருப்போம். நீங்கள் வந்து நிறைய வகுப்பெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும். Then the tolerance doesn't manifest just as tolerance, but it manifests as pure love. நீங்கள் அதை உருவாக்க இருக்கும் பொழுது, Support another. சகிப்புத்தன்மையை உருவாக்கும் பொழுது அது அவங்கள சகிச்சுட்டு போகிறது அப்படின்னு கிடையாது, பிறரை சகித்து கொள்வதுன்னு மட்டும் கிடையாது, அதில் அன்பும் சேர்ந்து வருது பாருங்க. அந்த அன்பு இருப்பதனால தானே சகிப்புத்தன்மையை நம்ம அங்கே கொண்டுட்டு வரோம். And you've been able to open up your heart and understand the specialities of the other. அப்போ என்ன செய்வோம்னா, நம்ம அந்த நேரம் நம்ம இதயத்தை திறந்து அவங்களுடைய சிறப்புத்தன்மைகளை ஏற்றுக்கொள்வோம், அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம பார்க்க பார்க்க அது வளர வளர நமக்கு சகிப்புத்தன்மையும் வளர்ந்து கொள்ள போகும். இது ஆழமாக ஆழமாக நம்ம பயிற்சியில் கொண்டுட்டு வரும் பொழுது, அப்போ ஞானம் வந்து இதை சொல்லுது சகிப்புத்தன்மைன்னு. அதுக்கப்புறம் நம்ம சொரூபமாக ஆகிறோம். ஆனால் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து பயிற்சின்னு ஒன்று வேண்டும் இல்லையா? ஞானத்தை பயிற்சி செய்கிறோம், பிறகு சொரூபமாக ஆகிறோம். நான் எந்த அளவுக்கு அதை வந்து நான் பயிற்சியில் கொண்டுட்டு வரணும், அதில் கவனம் செலுத்துகிறோமோ அதில் அதிகமாக கவனம் போகும், நான் அதுவாக மாறுகிறேன். It can be, but generally speaking, it's taken time. அதுக்கு தான் யோகா பவர் நமக்கு வேண்டும், யோக சக்தி. அது உடனே இடம் பெறுதோ இல்லையோ அது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நம்ம அதை பயிற்சி செய்ய வேண்டும். Mama, you know how long it took Mama to become Mama? பிரம்ம பாபா நீண்ட காலமாக இருக்கிறாரு. ஆனால் மம்மா வந்து 18 மாதத்திலே வந்து அவங்க அந்த அளவுக்கு ஞானம் வந்து கிரகிச்சிட்டாங்க. 18 மாதம் தான். Maybe 18 years, but certainly more than 18 months. So over a period of time, you gradually develop this capacity to be able to have a big heart. காலம் போக போக உங்களுக்கு அந்த மனது வந்துடும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் மனது. ஓகே, பரவாயில்ல, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்துடுவோம். Notice their weaknesses or defects. You know that everybody's on a journey. அப்போ இந்த பயணத்தில் நம்ம சில நேரம் குறைகளை பார்ப்போம், நிறைவுகளை பார்ப்போம். நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெளி தோற்றமாக ஒருவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம வந்து யாருடைய குறைபாடுகள்னாலும் தாக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படவும் கூடாது. எப்படி பாபா வந்து பிறரின் சிறப்பு தன்மைகளை தான் பார்க்குறாரோ அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். ஒருவர்கிட்ட மட்டுமல்ல, எல்லாருக்கிட்டையும் நம்ம அப்படி இருக்க வேண்டும். அந்த ஆத்மாவுடைய நல்ல தன்மைகளை வந்து நம்ம பார்க்கணும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஆத்மாவாக இருந்து ஆத்மாவை பாரு, அவங்கள வந்து ஜொலிக்கும் அளவுக்கு பாரு அப்படின்னு. அப்போ அந்த நேரம் அவங்களுக்குள்ளார நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தொடர்பில் வந்து நாம் அவங்களுடைய சிறப்பு தன்மைகளை தான் பார்க்க வேண்டும். அப்போது நம்ம சகோதரத்துவத்தோடைய உண்மையான தூய அன்பை வந்து நம்ம உணர முடியும். எப்படி பாபா பார்க்குறாரு மற்றவங்கள, அந்த மாதிரி தான் நமக்குள்ளாரையே நம்ம சகோதரத்துவத்துடன் பார்க்குறோம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 1989 அல்ல 90 வந்து பாப்தாதா வந்து பாபா வந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது, பாப்தாதா வரும் பொழுது எல்லாரும் வந்து நேரடியாக அவர்கிட்ட வந்து அந்த திருஷ்டி எடுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஆனால் பாபா அந்த மாதிரி கிட்ட எடுத்தவங்களுக்கு வந்து பாபா கிட்ட திருஷ்டி எடுக்கும் பொழுது அவங்களுடைய முகம் அந்த அளவுக்கு மென்மையாகிடும், அவங்க முக மலர்ச்சியாக மாறும், அந்த அளவுக்கு சக்தியாக இருக்கும் பாபாவுடைய திருஷ்டி.
And we would see it demonstrated by Avyakt Bapdada, not just through the Murli, but also through the Drishti. But also, we would hear பாப்தாதாவுடைய திருஷ்டி மூலமாக when Baba would spend time. பாபா எந்த அளவுக்கு நம்மளோட அந்த நேரம் நம்மளோட செலவிடுகிறாரோ It wasn't moving. நம்ம பார்க்கலாம் பாப்தாதா முகம் வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் பாபா அந்த நேரம் வந்து கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு அப்படியே கொஞ்சம் புன்னகைப்பார். முன்னுக்குள்ளவங்களும் அதே மாதிரி புன்னகைக்க ஆரம்பிப்பாங்க. Very little babies at that time, just beginning to develop and blossom and grow, was a very beautiful experience. And so the embodiment of love, the ocean of love, able to bring a smile to a soul who அன்பின் சொரூபம், is maybe அன்பின் confused, கடலான maybe பாபா பாருங்க நம்மையும் just அன்பாக மாற்றுகிறாரு. where to go, how to go, what to do. சில நேரம் நமக்கு என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியாமல் அப்படி காணாமல் போன மாதிரி இருக்கிற குழந்தைகளையும் பாபா பார்த்து அந்த அன்பு வந்து கொடுத்து அவர் பக்கம் திருப்புவார். Very top. And I'm sure there must be many videos in which you just keep looking at Baba's face. நீங்கள் பாருங்கள், பாபாவுடைய வீடியோ நிறையா இருக்குது. அதில் வந்து நீங்கள் காதில் உங்களுடைய இயர்பீஸ் போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து பாபாவை அப்படியே பாருங்கள், கேட்டுக்கொண்டே அப்படியே பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம் எப்படி பாபா வந்து அன்பை வெளிப்படுத்துகிறாரு, அதை செய்து காட்டுவார் பாருங்களேன் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது. இந்த சங்கமயுக கடைசியில் பாபா நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னு சொன்னால், இப்போ தான் நம்மளுடைய கடைசி அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பயிற்சிக்கு கொண்டுட்டு வர முடியுமா? என்னுடைய தாரணையோடைய நடைமுறை அத்தாட்சி தான் என்ன? நான் வந்து பாபா கொடுத்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி கொண்டுட்டு வரேன்? ஒவ்வொரு யோசனைகளும் பாபா கொடுக்குறாருல்ல நம்ம வாழ்க்கைக்கு, அது எல்லாத்தையும் இப்போ பாபா கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு பாடங்களும் 4 பாடங்களாக இருக்கலாம், அது எல்லாம் ஞானமாக தெரியலாம். அதில் இருந்து மெதுவாக நம்ம வந்து அதை பயிற்சி செய்யும் பொழுது நடைமுறையாக நான் ஞானத்திலிருந்து எப்படி அன்பு சுரூபமாக மாறுறோம் அதை நம்ம பார்க்கலாம். சில நேரம் நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருந்தா நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களை ஆத்மா கருதி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இருட்டில் உட்காந்துருந்தீங்கன்னு வைப்போம். நீங்கள் ஆத்ம உணர்வில் உட்காந்துருக்குறீங்க, ஆனால் அது இருட்டாக இருக்குது. திடீர்னு ஒரு விளக்கு போட்டாலும் நீங்கள் எதை நினைத்து கொண்டு உட்காந்துருக்குறீங்க அப்படின்ட்டுன்னு கூட நம்மளை கேட்பாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அந்த இருட்டை பொறுப்பட அந்த உணர்வில் உட்காந்துருக்குறோம். எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்ம தனியாக உட்காந்துருக்கும் பொழுது நம்ம அந்த ஆத்ம உணர்வுக்கு வரும் பொழுது அந்த மாதிரி சில நேரம் உணர்ந்து பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே ஆத்ம உணர்வு பயிற்சியில் செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நமக்குள்ளார. அது வந்து உங்கள் முகத்திலையும் வெளிப்படையாக தெரியும். நீங்கள் வந்து அவ்யக்த் பாப்தாதா முன்னாடி யார் அவங்களுடைய படங்களை பார்த்துருக்குறீங்க? யாராவது பார்த்துருக்குறீங்களா? உங்களுடைய படம் வந்து அவ்யக்த் பாப்தாதா உடைய பார்வையில் முன்னால் இருக்கிறது மாதிரி. If you look at those photos, of course Baba's loving drishti is beautiful, but look at how you look.
நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய திருஷ்டி அவ்வளோ அழகாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய திருஷ்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சாதாரண பிகே ஸ்வரூபத்திலேருந்து பார்க்குறத விட நாம் நம்மளுடைய தேவதை ஸ்வரூபத்திலேருந்து பார்ப்போம். பாபாவுடைய திருஷ்டியானது நமக்குள்ளார இருக்கின்ற உயர்ந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும், ஒரு தேவதை போன்ற உணர்வை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு ஞானம் இருக்குதோ அந்த அளவுக்கு என்னைய பற்றி உள்ள புரிந்துணர்வும் அதிகமாக இருக்கும். என்னைய பற்றி எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ என்னையே நான் நல்லா கண்டுக்கிட்டேன். ஆனால் என்னை கண்டுக்கும் பொழுது அப்போதான் நான் கண்டுபிடித்தேன், இன்னும் பழைய புள்ளிகள் அங்கங்கே புள்ளியாக இருக்கு, அதை நான் அகற்ற வேண்டும்னு. ரொம்ப ஆழமாக தெரியலனாலும் அங்கே அந்த கரைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ பாபா கிட்ட வந்த புதுசுலே ஆரம்பத்திலே பாபா நமக்கு சொல்லித்தராரு இல்லையா, நாம ஒரு ஆத்மா. If I just simply practice this awareness of being the soul, நான் ஆத்மா என்று இந்த பயிற்சியை கொண்டுட்டு வரும் பொழுது நம் முகம் மென்மையாக மாறுகிறது. பாபாவிடமிருந்து அன்பை அனுபவம் செய்யும் பொழுது அது அப்படியே கதிர் வீசுகின்ற ஒரு ஒளி முகமாக இருக்கிறது. You had 10 minutes and 7 minutes have gone just coming back to that higher consciousness. But if instead of that, தியான நேரத்தில் பார்க்கலாம், 10 நிமிஷம் கொடுத்தா 7 மணி நேரம் போயிடும். பிறகு அதுக்கப்புறம் நமக்கு அந்த நினைவு வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம காலை உணவு சாப்பிடும் பொழுது அப்புறம் கர்மயோகெல்லாம் சேரும். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய இப்ப தற்போது இருக்கிற நிலை என்ன, எதிர்கால நிலை என்ன? நீங்க உங்களுடைய முகத்தை ஞானத்துக்கு முன்ன எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க, ஞானத்துக்கு பிறகு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. நிச்சயமா பெரிய பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். And so from the first moment of Gyan, there's transformation that begins to happen. முதல் நிலை ஞானத்துல நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். A ladder or a lift. Sometimes from time to time we get a lift, but sometimes சில நேரத்துக்கு மின் தூக்கின்னு சொல்லுவாங்களே, லிஃப்ட் போல கொஞ்சம் வேகமா போவோம். சில நேரம் படிகள் ஏறுவது போல பைய ஏறுவோம். Where you were at pre-Gyan and where you are at today, and you will be able to see. நீங்க பார்க்கலாம், ஞானத்துக்கு முன்பு நீங்க என்னவாக இருந்தீங்க, என்ன எப்படி இருந்தீங்க, இப்ப ஞானத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்கன்னு. அதுக்கு இடையில பெரிய ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. ஆரம்பத்திலிருந்தே பாபா என் மேல அவருடைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. நான் எப்போ பாபாவை கண்டு கொண்டனோ அந்த கணத்துல இருந்து அந்த வேலைகள் நடக்குது. நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இந்த நம் மாற்றத்துக்கு வந்த அந்த பணிகள் நிறைவேறும்னு. And others will be able to see this and appreciate it, and it will bring them closer to God. So any aspect of knowledge, எந்த வகையான ஞானமாக இருந்தாலும் சரி, அதுவும் முக்கியமாக தன்னை அறிதல் பற்றிய ஞானமாக இருந்தாலும், yes, it's a journey, but first and foremost it's a journey inwards. இது உள்ளுக்குள்ளாரே செல்லும் ஒரு பயணம். அதாவது நான் என் மேல அன்பு கொண்டு இருக்கின்ற பயணத்தை முதலில் நாம தொடங்க வேண்டும். Love thy neighbor as you would love yourself.
And நீங்க we எந்த don't see அளவுக்கு many உங்க மேல neighbors அன்பு and கொண்டிருக்கிறீங்களோ neighbors loving each other anymore. அந்த அளவுக்கு ரொம்ப Countries or முக்கியம். இப்போ regions இப்போ or பார்த்தீங்கன்னா even அக்கம் பக்கம் individuals. உள்ளவங்க வீட்டு It அக்கம் பக்கம் உள்ளவங்க somehow கூட அந்த creates அளவுக்கு a lot of அன்பாக tension, இருப்பதில்லை. friction between one neighbor and the நாட்டுக்கு next neighbor, நாட்டுக்கு whatever it கூடயும் is அந்த you do. அளவுக்கு ஒத்துமை கிடையாது. Just ஏதோ that ஒரு is something முரண்பாடு that's உரசல் outlined இருந்து with கொண்டே what தான் they இருக்குது. want. And so, but this idea that let me love others as I would love myself. நான் Now, how much do I love நான் myself? எப்படி என் மேலேயே எனக்கு என்னைய பிடிக்குமோ என் மேலே அன்பு கொண்டு இருக்கிறனோ அதே மாதிரி மற்றவர்கள் மேலேயும் அதே நிலையான அன்பு கொண்டு இருக்க வேண்டும். Bigger than our superiority complex. I know ego sometimes jumps in, but generally speaking, it's the inferior stage that we go through. சில நேரம் And here is நமக்கு Baba ஒரு telling me, தலைமைத்துவம் போல இருந்து கொண்டு இருப்போம். அதில் ஒரு ஆணவம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததுன்னா அவங்களுக்குள்ளார அவங்க தாழ்வு மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க. அதை மேற்கொள்வதற்காக இப்படி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம நடந்துக்க பார்ப்போம். அதனால நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு நற்குணங்களும் சரி குணங்களும் ஒரு குழந்தை போல் அதை பார்த்துக்கணும். இந்து மதத்தில் ஒன்று சொல்லுவாங்களாம், yes, the deities are the creation of God. தேவர்கள் கடவுளின் படைப்புகள்னு. அதனால தான் நாங்கள் நம்ம அப்படிதான் தேவர்களை வழிபட்டுக்கிட்டு வரோம். ஏன்னா கடவுளை நேரத்தில் தேவர்கள் அவர்களுடைய படைப்புனால அவங்கள பார்க்குறோம். சிஸ்டர் சொல்கிறாங்க, பாரதத்தில் இன்னமும் அப்படிதான் நடக்குது. How did Baba see me? Baba saw me in my perfect form. பாபா என்னை சம்பூர்ண நிலையில் பார்க்குறாரு. அந்த சம்பூர்ண நிலையை நான் எப்பவுமே தக்க வைத்து கொள்ள முடியுதான்னு நான் பார்க்கணும். Service has been going on in some countries 50 years plus by now, but yet we haven't been able to reach out to a big gathering. நாம் இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா சில குரு, சில நிலையங்கள், சில அதாவது இயக்கங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருக்களை வச்சு அந்த அளவுக்கு கூட்டம் சேருவாங்க, கூட்டம்லாம் இருப்பாங்க. நாம் அந்த அளவுக்கு பெரிய கூட்டங்களை அது வரைக்கும் சேர்த்தது கிடையாது. யாரெல்லாம் மார்னிங் கிளாஸ் அதாவது கால வகுப்புக்கு வர வரைக்கும் நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வர வைக்கிறோமோ அது ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் ஞானம் எடுக்கிறேன் ஆனால் நான் சாயங்கால வகுப்புக்கு தான் வருவேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற பிரதர் சிஸ்டர் சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்கள் ஈவினிங் வகுப்புக்கே வாங்கன்னு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவர் பாபா கிட்ட வந்த உடனே ஆரம்பத்தில் இருந்தே அந்த மாற்றத்துக்கான வேலை நடைபெற்று கொண்டே இருக்கும். தாதிங்க பாபா the moths died into the flame and gave up their whole identity of I. அந்த மாதிரி தாதி பாபா காலத்தில் வந்தவங்களாம் அவங்க அந்த ஜுவாலை அந்த நெருப்பு தன்னையே அர்ப்பணித்து அவங்களுடைய வாழ்க்கை, சுய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, அவங்க லௌகிக்கில் எப்படி வாழ்ந்தாங்களோ அது எல்லாத்தையும் அர்ப்பணித்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அன்பை ரொம்ப அனுபவம் செஞ்சாங்க, பாபாவுடைய அன்பை. But to get to that stage where truly not only do I feel God's love, நான் கடவுளின் அன்பை மட்டும் அனுபவம் செய்யல, ஆனால் கடவுள் அன்பு என்னை எப்படி மாற்றியதையும் அனுபவம் செய்தேன். என்னை எப்படி அவர் போல ஆக்குறாரு அதையும் பார்க்குறேன். ஆனால் நான் அந்த ஒரு விழிப்புணர்வை சதா தக்காத்து கொள்ள வைக்க முடியுதா? Our waking hours, I love the image, and I love the fact that Baba's told me that you're going to become a deity.
சிஸ்டருக்கு வந்து தேவர்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வடிவங்கள்லாம் காட்டும் பொழுது ரொம்ப பிடிக்குமா பாபா அதை பற்றிலாம் சொல்லுறப்ப. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் திரும்பி அந்த மாதிரி ஆக வேண்டும், அதுக்கு நான் திரும்பி செல்ல போகிறேன் அப்படின்னு அந்த உணர்வு ஏற்படுமா. Piping hot, because in the cold weather you need something hot. And minutes would go by, and Lachudadi would finally say, அப்போ அந்த ஒரு the soup's got cold. ஒவ்வொரு வினாடியும் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது And Baba would say, no, child, it's fine, and then would take it. So Baba would be lost in love. பாபா யாரை பார்த்தாலும் அவர் வந்து அன்புல துளைந்து விடுவாரா அந்த குழந்தைய பார்த்த உடனே. அப்போ இப்போ பாருங்க, காலம் கடந்தே போய்கிட்டு இருக்குது, இன்னும் எவ்வளோ காலம் பாபா வருவார் அப்படின்னு தெரியாம இருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்திதியில இருக்கு. நான் உண்மையிலே யாரு, நான் என்னவாக ஆகப் போகிறேன், நான் மீண்டும் பிறகு என்னவாக ஆகுவேன். Absolutely powerfully here that those qualities now shine through in my own behavior. இந்த நற்குணங்கள் நம்ம மேலே வந்து ஜொலித்து கொண்டிருக்கின்றது, இது நம்மிடையே இருக்கிறது. Begins to look like its master, or maybe the master begins to look like the dog. ஏன் சொல்லப்படுகிறது, ஏன் நாய் வந்து தன்னுடைய முதலாளியை பார்த்து அது போல இருக்க வேண்டும்னு நினைக்குதா, இல்லை முதலாளி வந்து அது போல இருக்கணும்னு நினைக்கிறாரா? முதலாளி கொடுக்குற அன்பு வந்து அந்த நாயை வந்து அந்த அளவுக்கு மாற்றுது. அப்போ இந்த நாய் மனிதனாக ஆக விரும்புது, மனிதன் நாய் போல அன்பு செலுத்தி இருக்கணும்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு வகையில். இப்போ அந்த அளவுக்கு பாபா மேல நம்ம அன்பு கொண்டு இருக்கிறோம், பாபாவை நினைவு செய்யறோம் அப்படின்ட்டுன்னு சொன்னா நாம வந்து the soul begins to adopt the qualities of God. And ஆத்மாக்கள் the only feature about God is that அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், கடவுளுடைய குணங்களை வந்து நாம வந்து ஈர்க்க ஆரம்பிப்போம், எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். அந்த மாதிரி வரும் பொழுது நம்மளுடைய நடத்தைகள், நம்ம பழகும் வகைகள் எல்லாம் மாற்றமடையும். Who are these people? Well, they belong to a different religion. Nothing to do with me. I don't need to think about them. சில நேரம் வந்து This is the train of thought in my head. சிலரை பார்க்கும்போது இது நம்மளுடைய, நமக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது, இது நம்ம பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். I'm also seeing how Baba's saying that the old has to finish. அதெல்லாம் வந்து பழைய பழக்க வழக்கங்கள், நம்ம பழச முடிச்சிட்டு புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும். பாபா நமக்கு எந்த ஒரு தேர்வு பண்றதுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பாபா அதை முடிச்சிட்டு அதுக்கு புள்ளி வைத்துட்டு வர சொல்றாரு. It's visible from my eyes and from my face, so God becomes truly omnipresent. People begin to இப்போ பாபா என்னோட இருக்கிறாருன்னு சொன்னா அது என்னுடைய கண்கள்லயே தெரியும். நாம and so your face radiating, அந்த மாதிரி அன்புல இருக்கிறோம்னு சொன்னா, கடவுளுடைய ஒளி இருக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய முகமும் பிரகாசமாக கதிர் வீசிக்கொண்டு இருக்கும். Baba has in mind. Because what service Baba has in mind is not that you give the course to somebody or you gave a lecture. பாபாவுக்கு வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அது வந்து நீங்க யாருக்காவது காசு கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு சொற்பொழிவாற்றணும், அதெல்லாம் கிடையாது. But that stage of ஆனா ஒரு ஸ்திதியில இருந்து நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்குது, அது என்ன சம்பூர்ண நிலைக்கு எடுத்து செல்லுதா என்னன்னு பார்க்க வேண்டும். And it would be the image of Radhe or Lakshmi or even just Mama's face. People would say that நம்ம நல்ல ஒரு நிலையில ஸ்திதியில இருந்தோம்னா நமக்கு வந்து ராதே, லக்ஷ்மி இந்த மாதிரி கூடயும் பிறருக்கு தெரிய ஆரம்பிப்போம். That this woman is reflecting the qualities of God.
தாதி ஜானகியை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லியிருக்காங்களாம், இவங்க வந்து கடவுளுடைய பண்புகளை பற்றி, கடவுளுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறாங்கன்னு. Whatever else. No, she became number 2 immediately after Brahma Baba and worshipped with him equally. பிரம்மா பாபாவுக்கு அடுத்து தாதி ஜானகி பாருங்க, இப்போ மம்மா பார்த்தீங்கன்னா 2வதா வந்தாங்க. மம்மா Simply practiced அவங்களையும் ஒரு காலத்தில் வணங்குவாங்க. No other secret tuition. You know, if a teacher has a student with whom they're particularly attached, இப்போ ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர் மீது வந்து ஒரு பற்று இருந்ததுன்னா அவங்களோட அதிக நேரம் செலவிடுவாங்க. But today, if I love Baba and I spend time with Baba, நான் பாபா மேலே அன்பு கொண்டிருந்தேன்னு சொன்னால், பாபாவுடன் நேரத்தை செலவழித்தும் சொன்னால், நான் அவ்வாறு ஆக பார்க்குறேன் தான் சொல்லணும். And just literally demonstrate those qualities. அந்த மாதிரி செய்து ஒரு சிலர் வந்து உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க. மற்றவங்களை அந்த பயணத்தில் எடுத்து செல்ல வேண்டும் சொன்னால் அவங்க வந்து இந்த துன்ப கோபுரத்தை மறந்துடுவாங்க. அந்த கலியுகம் சேர்ந்த துன்பம் கோபுரத்தை of putting it into a context. And Baba's children, we understand the whole story of humanity. பாபாவுடைய குழந்தைகள் வந்து மனிதர்களுடைய முழு சரித்திரமும் முழு கதையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். Baba knows what it is we need to make us very strong. பாபாவுக்கு தெரியும், just like a mother would know, நமக்கு சத்துணவு ஊட்டி நம்மை வந்து பலசாலியாக எப்படி ஆக்குவது என்று. she's able to give that to the child. The child can't speak yet, but the mother knows, and so takes. ஒரு நாள் வந்து பாபா வந்து கூப்பிட்டப்ப ஒரு குழந்தை முன்னுக்கு வந்ததா. அந்த மாதிரி at the stage where I say, okay, I understand what I need to do. நல்ல ஒரு ஸ்திதியில் இருந்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய வேண்டும்னு. at the point where I have the theory and then something is happening and somebody says to me drama, எனக்கு வந்து ஞானம் இருக்கு, இப்போ ஏதாவது நடக்குது, ஒரு சிலர் வந்து இது நாடகம்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? I understand drama. ஆழமாக நான் நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நான் ரொம்ப நிலையாக இருப்பேன். ரொம்ப நான் என்னுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற சந்தோஷத்தை தற்காப்பேன். சில நேரம் ட்ராமா அப்படிலாம் சொன்னால் நமக்கு கோபம் வர மாதிரியும் இருக்கும். ஆனால் அப்படி சொன்னால் இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. And then practice and I'll be the embodiment of that. So நான் வந்து பாபா எது சொன்னாலும் அந்த பயிற்சிக்கு தினமும் கொண்டுட்டு வரும் பொழுது தான் நான் அதன் சொரூபமாக ஆகிறேன். understanding drama, இது வெறும் நாடகத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு முரளி ஒன்று என்ன சொன்னாங்க, actually able to be the one who's watching the drama as நம்ம எப்படி ஆக வேண்டும், நாடகத்தை பார்த்து கொண்டே my quality of love, என்னுடைய அன்பு குணமானது மேலையும் கீழையுமாக இறங்கும் நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வந்து நாமளும் அன்பு கொடுக்க வேண்டும், அவங்களும் வந்து அன்பு கொடுப்பார்கள். இதுதான் வந்து ஞானத்துல இருந்து தாரணைக்கு நம்ம செல்கிறோம். பிறகு அந்த தாரணையில அந்த உணர்வை பயிற்சி கொண்டுட்டு வரும் பொழுது கடைசியாக பாபா பேசின ஒரு முரளி என்ன, அவ்வியத்த நிலையில பாபா வரப்ப பேசின கடைசி என்ன முரளி என்ன, அதாவது தூய்மை சந்தோஷம் சிறப்பு தன்மை, இது மூன்றிலையும் பாபா வந்து பேசியிருந்தாரு.
அப்போ Janki, ஜான்கி in her last year or two, உங்களுடைய கடைசி ஓரிரு வருடங்களுக்கு அவங்க எந்த வகுப்புமே கொடுக்கறதில்ல. அவங்க வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் திருஷ்டி தான் கொடுத்தாங்க. after 5 minutes, 7 minutes, she'd say, அப்புறம் அப்படியே அவங்க sing a song. கிளாஸ் கொடுத்தாங்கன்னா 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்து தயவு சொல்லிடுவாங்களாம், சரி ஆடுவோம் பாடுவோம் அப்படி சொல்லிடுவாங்களாம். அவங்க வந்து சக்கரை வண்டியில் உட்காந்துருந்தாலும் அவங்களுடைய கால்களை வந்து தட்டி கொண்டே இருப்பாங்களாம் டான்ஸ் ஆட. Had a huge amount of knowledge. The ocean has been really drunk by the sparrows to the point where it became dry. இப்போ இந்த கடல் கூடயும் சிட்டுக்குருவியெல்லாம் வந்து குடிக்கப்பட்டுருச்சு, அது கூடயும் காஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஞானத்தை கிரகிச்சிருக்காங்க தாதியெல்லாம். ஞானத்தை எடுப்பதும் கிரகிப்பதும் வந்து நாம வந்து அந்த கடலில் ஒரு பகுதியாக ஆகிறோம், அந்த கடலாக மாறுகிறோம். அப்போ அந்த கடலானது காய்ந்து போகும், அதே சமயம் மௌனமாக ஆகிடும். நாம வந்து அமைதி மௌனத்தில் இருந்து யோகா பண்ணி அப்படி ஆகிறோம். But definitely the role in Sakar is over. But all the teachings are here for சக்கார் us to follow. பாபாவுடைய காலம் வந்து முடிவடைஞ்சது. அவங்களுடைய பாகம் முடிவடைந்தது. இப்போ நம்மளுடைய வேலை நாம வந்து இந்த ஞானத்தை அன்பாக எடுத்து செல்வது பிறருக்கு. Do I know Baba? அப்போ முதல்ல நம்ம கேட்டு பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு பாபாவை ஆழமாக புரிந்து கொண்டேன். நான் பொய்யான ஒரு அனுபவத்தோட இருக்கின்றனா, இல்லை நான் உண்மையிலே வந்து என்னை பற்றிய விழிப்புணர்வு, நாடகத்தை பற்றி விழிப்புணர்வுல இருக்கிறேன்னா. சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு தேவையானபடி நடந்திருக்காது. And so can I align myself with God so deeply? நான் கடவுளுடன், கடவுள் அன்பில் என்னை நான் ஆழமாக சேர்த்து கொள்ள முடியுதா? அதையும் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அன்பால நம்ம நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஆட்ட அசைக்க முடியாத நிலையில் ஸ்திதியில இருப்போம். நாம தேவர்களை முன்னுக்கு பார்க்குறோம், தெய்வங்களை பார்க்குறோம். அதனுடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டும். அதனால என்னை கண்டுக்கிறது தான் முக்கியம். ஞானத்துல இருந்து அன்புக்கு மாறுவது. நமக்கு வந்துட்டு அன்பான எண்ணம், அன்பான சிந்தனைகள் சதா இருந்ததுன்னு சொன்னா நம்ம நாடகத்தை பார்க்கும் கொஞ்சம் பார்த்தோம்னா எப்படி ஞானம் என்னுடைய புரிந்துணர்வுக்கு தகுந்தவாறு என்னை கர்மங்கள் செய்ய வைக்குது, பிறகு அது ஒரு நாடகமாக மாறுகிறது. Okay. But then there was a very interesting Murli in which Baba said, ஒரு சுவாரஸ்யமான முரளி இருக்கு. அதுல வந்து பாபா சொல்றாரு, in fact that's not the case. And the reason that Baba gave, who remembers that? It was a very lovely Murli. This particular passage in which Baba spoke about good karma. நல்ல கர்மா. The child thinks that my karmic account is quite full. சில நேரம் அந்த karma. குழந்தைகள் நினைக்கிறாங்க என்னுடைய கர்ம கணக்குகள் வந்து நிறைய இருக்கிறதுன்னு. One reason, when I has come into the picture, நான் என்ற சொல் வந்ததுன்னு சொன்னா and myself as God's instrument, நான் ஒரு கருவியாக தான் இருக்க முடியும். அத்தனை பணிகளும் வந்து கடவுள் தான் செய்கிறாரு. நாம வந்து நான் என்ற அகம்பாவத்தில் ஆணவத்தில் இருக்கக்கூடாது. பாபா மேல அன்பு இருப்பதனால் எனக்கு 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் நினைப்பாங்க இல்லையா? ஏதாவது எழுதப்பட்டு இருக்கணும்.
நான் And if I செய்வது just எல்லாம் ஒரு put பதிவாக out இருக்க of வேண்டும். love, அப்பதான் வந்து இந்த காட்சியில நம்ம நிரந்தரமாக இருப்போம். there's no I there at all. நான் என்று So, வரக்கூடாது. I've done good karma, but I've done it out நல்ல of love. கர்மங்கள் செய்திருக்கிறேன், And I'm receiving Baba's love as a result. அது மூலமாக இப்ப பாபாவுடைய அன்பை பெறுகிறேன். I've had all the return that I need now. Whatever is going to be the fruit and the return in the future, எதிர்காலத்தில் இதன் பலன் எப்படி it இருக்குமோ will happen in a very natural way. I won't have to அது think பலன் வந்து about it இயற்கையாகவே like to do. Baba இயல்பாகவே said, நடக்கும். everything in terms of karma, of good and bad, is fixed in the drama, and so எல்லா the outcome கர்மாவின் வந்து happens நல்லது without கெட்டது God having to think about it and press a button and say, எல்லாம் "Okay, now நடக்கும் this பொழுது one." நம்ம அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கும். இப்ப கடவுள் சொல்றாரு, ஒரு பட்டனை தட்டுங்க, உங்களுக்கு எது It's வேணும் not an வேண்டாம் அந்த automatic மாதிரி தெரியும். machine. And so it'll just happen. But today, the return that I get if I've done it out of love is that I'm filled with God's love. How many of you have experienced அன்போடு that? எதையும் செய்தாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான், கடவுள் எனக்குள்ளார அன்பு நிரப்பிக்கிட்டே இருக்கிறாருன்னு. Many. Almost everyone, in fact. It's the first time எல்லாம் all of you have put up your எத்தனை பேர் hands. வந்து முதல் தடவையா Sometimes வந்தவங்கன்னு a few கேட்டாங்க. do, but this time everybody put up their hands because it's a reality. So not just understanding the theory of karma, but really கர்மா applying என்ற ஒரு love ஞானத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, ஆனா அன்புல வந்து நம்ம பறக்க and so வேண்டும். what are you filled with at the end of the day? It's just God's love. And so God's love then becomes the fuel that drives you கடைசியில் forward. And you don't count, இறை அன்பை வந்து even in Lokik life, if நம்ம there's எப்படி somebody அனுபவம் you're செய்கிறோம், doing something for அது with ரொம்ப love, முக்கியம். you இப்போ நம்ம count லௌகிக் how long வாழ்க்கையில் நம்ம it took வீட்டில் you to do கூடியும் that, எந்த அளவுக்கு வந்து whether நம்ம it's அன்பு cooking their செலுத்துகிறோம், favorite meal, whether it's அவங்களுக்காக helping them when they're not well. You don't அவங்களுக்கு count உதவி the number of செய்வது, hours, you just அவங்களுக்கு do வந்து it, பிடிச்சது and you வந்து do it சமைச்சு with love. கொடுக்கறது, இந்த மாதிரி And எல்லாம் so for செய்துக்கிட்டு Baba இருக்கிறோம் the இல்லையா? same. அதே மாதிரி தான் பாபா கிட்டேயும் நம்ம இருக்கணும். பாபா சொல்றது, பாபாக்கு தேவையானது, பாபா என்ன செய்யறாரோ அதை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும்னு சொல்றாங்க. So much in return that I want to keep அந்த doing அளவுக்கு more. செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது பாபா எனக்கு நிறைய கொடுப்பாரு. Love may or may not give ஆனால் you நீங்கள் response. அன்போடு செய்ய வேண்டும். Maybe they'll turn up their nose and say, "Well, I didn't ask you to do it, did I?" And so sometimes, even expecting gratitude from people, a big நீங்கள் message, சில don't நேரம் expect வந்து it. ஒரு Just நன்றி don't expect நன்றி it. எனக்கு சொல்லணும், நன்றி கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாடம். அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதுவுமே அன்போட செஞ்சா கடவுள் உங்களுக்கு அதனுடைய பலனை கொடுப்பாரு, பாபா கொடுப்பாரு. If I've done something, the question is not what I've done, but the question is, நான் how ஏதாவது much செய்தேன்னு சொன்னா effort did I put into doing something? எவ்வளோ நான் முயற்சி செய்கிறேன், நான் ஒரு வேலையை செய்கிறேன், ஒன்று பாபா சொல்கிறத செய்கிறேன், அதில் எவ்வளோ முயற்சியோடு நான் செய்கிறேன், எந்த அளவுக்கு நான் அதில் முயற்சி போடுறேன். And here's somebody who takes 3 buses. It's a real story. ஒரு கதை சொல்கிறாங்க. 3 buses to come to ஒரு Baba's house. ஒரு பெண் வந்து 3 பஸ் எடுத்து வருவாங்களாம் பாபாவோட வீட்டுக்கு வர. Hour and a half to come. 1 மணி நேரம் 1/2 நிமிஷம் எடுக்குமா, 30 நிமிஷம் எடுக்குமா பாபா வீடு வந்து சேர. Other has put in அவங்க போடுற அந்த முயற்சியை பாருங்க, from Baba who gets எந்த அளவுக்கு அவங்க பாபா மேல அன்பு கொண்டு இருக்கணும். isn't it? By the time she arrives, கண்ணீர் வரும் இல்லையா? அவங்க ரொம்ப வந்து எல்லாம் முடிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாம் முடியக்கூடியவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க காத்திருந்து பஸ் எடுத்து வந்து நேரத்தோட வந்து சேரணுமே. வந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியா இருப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. ரொம்ப அவங்க முகத்துல வந்து களைப்பே தெரியாது. அந்த மாதிரி 3 பஸ் எடுத்து வந்தாலும் அந்த அளவுக்கு அன்பு இருக்குமா. நீங்க பார்க்கலாம், உண்மையிலே அதுதான் வந்து அந்த மாதிரி தான் நம்ம பயணம் செய்ய வேண்டும், ஞானத்திலிருந்து அன்பு நிலைக்கு செல்வது. Knowledge and love is very interesting because
here's something ஞானமும் அன்பு என்ற பாடம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. I have to. இங்கே நான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு நான் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் செய்கிறோம். And I'm going to get the return of சரி, நான் இவ்வளோ போடுறேன், எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் something that I'm doing. அப்படின்னு நினைக்கிறது வேற, I have to. நான் செய்ய தான் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுன்னு அதை விட எனக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சி செய்கிறது தான் சிறப்பு. இது அதுக்கு பலன் வேற மாதிரி கிடைக்கும். நான் செய்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்கிறது பலனுக்கும், எனக்கு இது வேண்டும் நான் இப்படி தான் செய்ய போகிறேன்னு சொல்லி செய்கிறது பலனும் வித்தியாசம் இருக்குது. I didn't have to, but I just did it simply out of love. எனக்கு அது வேண்டும் செய்யணும்னு சொன்னால் அதுதான் அன்போடு செய்கிறது. நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு அதுதான் அதில் நிறைய முயற்சி தெரியாது, ஆனால் ரொம்ப அன்பாக அவங்களுக்கு எல்லாம் இயல்பாக அமையும். என்னுடைய பயிற்சி எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம அதுவாக மாறுகிறோம். அப்போ இதெல்லாம் வைத்து நீங்கள் உங்களே சோதித்து பார்க்கலாம், எவ்வளோ தூரம் இருக்கிறீங்க, எவ்வளோ கிட்டத்தில் இருக்கிறீங்க பாபா கேட்குற விஷயத்துக்கு தகுந்த மாதிரின்னு. நீங்கள் பாபா கேட்க வேண்டியதில்லை, பாபா நான் என்னவாக ஆகுவேன்னு நீங்களே உங்களை சோதித்து பார்க்கலாம். நான் எவ்வளோ தூரம் இன்னும் இருக்கிறேன், நான் இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டும், அதை நாமளே சோதித்து பார்க்கலாம். இந்த ஞானமானது நம்மளுடைய ஞானம் அன்பு ஆனது நம்மளுடைய இந்த பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அஸ்திவாரமாக அமையுது. இதை நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்து அதை பயன்படுத்துகிறேன் அதை பார்க்க வேண்டும். Let me look at something from the perspective of Gyan. நான் எதை பார்த்தாலும் ஞான கண்ணால் ஞான பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். வெளிப்புறமான லாக்கிக் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கக்கூடாது. பாபா எப்படி பார்க்குறாரு, பாபாவுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது அந்த மாதிரி, அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க வேண்டும். நான் எப்படி என் குடும்ப நண்பர்களோட நான் பழகிறேன், நான் எப்படி செய்கிறேன், அதாவது தூய்மை என்ற பாடத்திலையும் சரி எதிலையும் பாபா எனக்கு அந்த அன்பு கொடுத்துருக்கிறாரு, அந்த அனுபவம் கொடுக்குறாரு, அந்த பாடத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் வைத்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய மூன்றாவது கண்ணை திறந்து வைக்கிறது. மூன்றாவது கண் என்று சொன்னால் அந்த மூன்றாவது கண்ணில் நம்ம பார்க்கும் பொழுது தான் நான் எப்படி எதிர்காலத்தை நோக்கி நகரணும்னு நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்படி நாம பாபாவுடைய முரளியை ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா பாபா என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சூழலுக்கு என்ன சொல்றாரு, பாபா எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, அதுதான் நம்மளுடைய மூன்றாவது கண்ணை திறக்க வைக்கும். அப்போ எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. One last thing before I open up for questions. It's so easy to mix what Baba is saying with what ரொம்ப சுலபம். பாபா என்ன சொல்றாரு ஆனா என் மனசு என்ன சொல்றது அதை பாருங்க. இதை நம்ம செக் பண்ணலாம். Somebody says something and 5 people will have understood it differently. ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னா 5 பேரும் அந்த ஒரு விஷயத்தை வித்தியாசமா புரிஞ்சுக்குவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை 5 பேரும் 5 வகையா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப எது சரின்னே தெரியாது. அதனால பாபா முரளியை சரியா கேட்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா பாபா என்ன சொல்ல வராரு என்பதை புரிஞ்சுக்கிட்டேன்னா இதுதான் நம்மளுடைய புத்தியின் தூய்மை தான் அதை நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க வைக்க முடியுமோ புரிஞ்சிக்க வைக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் கடவுள் நமக்கு கூறிய விஷயங்கள்னு. இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்தது, இதை நான் வைத்துக்க போறேன், இது எனக்கு ரொம்ப மதிப்பானது, அப்படி வைத்திருப்போம் நமக்குள்ளார.
am I turning it around to suit my convenience? சில கடவுள் சொல்ற விஷயத்தை எனக்கு தகுந்த மாதிரி நான் அதை திருப்பி பார்க்கறேன்னா It fits within my own comfort zone. எனக்கு பிடிச்ச வகையில், எனக்கு பிடிச்ச சூழலில், எனக்கு சௌகரியமாக இருக்கிற வகையில் மட்டும் அந்த ஞானத்தை எனக்கு தகுந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னா, இல்லை பாபா எப்படி கொடுத்தாரோ அப்படியே பார்க்குறேன்னா, இல்லை பாபா கொடுத்ததை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் பாபாவுக்கு வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னைய அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போக என்னைய நான் முயற்சிக்கு கொண்டுட்டு வரேன்னா அதை நம்ம பார்க்கணும். You might have seen it happen. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நடந்திருக்குதா இல்லையா? நீங்கள் பார்த்துருக்குறீங்க தானே, இப்படிலாம் நடக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. Easy to spot it in others. Baba said this, but the way they're interpreting it is இப்போ மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். பாபா இதை சொன்னாரு, ஆனா அதை மாத்தி நம்ம எப்படி சொல்றோம் அதையும் நம்ம கவனிக்க வேண்டும். முதல்ல நமக்கு இந்த ஞானம் எப்படி புரியுதுன்னு நம்ம கண்காணிக்க வேண்டும். என்னோட புரிந்துணர்வு அது எந்த அளவுக்கு தெளிவாக சத்தியமாக எனக்கு படுது, அப்பதான் அது என்னுடைய வாழ்க்கையாக மாறும். அதே சமயம் மற்றவங்களுடைய பேசுவது, நம்ம எண்ணங்கள், இது எல்லாமே மற்றவங்களை பார்க்கும் பொழுது அதில் போய் கவர்ந்து மாறுவது, அப்படியும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றவங்க எப்படி ஞானத்தை எடுத்து சொல்றாங்க அதுலேயும் நாம் கேட்டாலும் அதில் மாட்டிக்கணும். நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது சரியாக புரிஞ்சுக்கிறோமா, என்னால் பாபா சொல்கிறத அப்படியே கடைப்பிடிக்க முடியுதா, அதையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இப்போது நமக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் வருது. இந்த ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொரு நேரம் காட்டுது, பரவாயில்ல. நமக்கு இன்னும் 15 நிமிடம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அந்த கேள்விகளை நீங்க இப்ப கேட்டீங்கன்னு சொன்னா நாம உங்களுக்கு शिव पिता को अब याद करो, मुक्ति धाम तुम्हें जाना है। अपने सुकर्मों के बल पर ही सतयुग में तुमको आना है। शिव पिता को अब याद करो। विकराल विनाश खड़ा आगे। अब हम सबका शिव पिता ने बतलाया है। शिव पिता को अब याद करो। शिव शक्ति सेना की रणभेरी अब फिर बजती है। शिव बाबा के ज्ञान से फिर माया को भगाना है। शिव पिता को अब याद करो।
अपने कर्मों के बल पर ही सतयुग में अब तुम्हें आना है, धाम में तुम्हें सतयुग में अब तुम्हें आना है, धाम में तुम्हें जाना है. Om Shanti. ஓம் சாந்தி. கேள்வி, Process of knowledge sitting in the intellect. You said that the vessel has to be ஞானம் ஒரு புத்தியில் இருக்க வேண்டும் சொன்னா அந்த புத்தி என்ற பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும்னு சொன்னீங்க. Baba make me realize. I realize it. நான் But some other it slips. So I keep இப்போ reading. எனக்கு ஞானத்தை படிக்க படிக்க நான் அதை உணர்றேன், அதை புரிஞ்சிக்க பார்க்குறேன். ஆனால் அது என் புத்தியிலேருந்து வெளியாகிடுது. எப்படி நான் அதை உள்ளாரே வைத்துக்கிறது, அதில் எப்படி நான் கவனம் செலுத்தி உள்ளாரே ஞானத்தை வைத்துக்கிறதுன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. எவ்வளோ நான் புரிஞ்சுக்கிட்டாலும் என் புத்தியை விட்டு நழுவி ஓடிடுதேன். Process of churning is a little bit different to just simply repeating the same point, going round and இப்போ round in my head. நம்ம எப்படி கடையிறோன்னு பொறுத்து இருக்கு. அந்த ஞானத்தை என் புத்தியில மீண்டும் மீண்டும் வார்த்தைகளாகவே அதை ஞாபகப்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறது வேற. The Baba spoke about the tower of silence. பாபா இன்னைக்கு சொன்னார் இல்லையா, மௌன கோபுரம், அமைதி கோபுரம், இதெல்லாம் It's a lovely image. அது ரொம்ப If I just keep thinking about அதை tower, பற்றி tower, tower, கோபுரம் கோபுரம்னு சிந்தித்து கொண்டே இருந்தேன்னு சொன்னா the tower, what does it mean? Why is Baba அது using நம்ம மறந்துடுவோம். ஆனால் அதுவே நான் கோபுரமா, அமைதி கோபுரம்னா என்ன, exploring it? அது உண்மையிலே என்ன, அது உண்மையிலே எனக்கு எப்படி பயனாகுது, ஏன் பாபா எனக்கு சொல்கிறாரு, அதில் நம்ம கொஞ்சம் ஆழமாக கடைந்து செல்லும் பொழுது We're beginning to feel அதை நம்ம உணர ஆரம்பிப்போம். to be in Paramdham. எனக்கு அமைதி கோபுரம் சொன்னால் அமைதி நிறைய உணர ஆரம்பிப்போம். That idea of நம்ம பரந்தாமத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும், strong and unshakable, the அப்போ point நம்ம where nothing can disturb. அந்த இடத்துல என்னை எதுவுமே தொந்தரவுப்படுத்தல, நான் அந்த அளவுக்கு பலமாக வலிமையாக இருக்கிறேன் அப்படின்னு Anything. So அந்த உணர்வுக்கு கொண்டுட்டு போகும். அதான் அமைதி கோபுரம்னு பாபா சொல்கிறாரு பாருங்க பரந்தாமத்தை பற்றி. carrying you further on your journey அப்போ இந்த மாதிரி நம்ம into it from time to time. அந்த மாதிரி நம்ம ஞானத்தை உணர ஆரம்பிச்சாதான் அது நம்மளுடைய பயணத்தில் இருக்கும். Okay, come back, go inside. என்ன நடக்குது, என்ன சொல்கிறாங்க புரியலன்னு சொன்னால், ஓகே ஒரே வார்த்தையாக எடுத்து அந்த கோபுரம்னா என்ன, அந்த கோபுரத்தை நம்ம அனுபவத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டும். அதை சிந்திக்கிறது மட்டுமல்ல, அதை ஆழமாக கடைந்து பார்க்க வேண்டும். Interpret it in that way. நம்ம அந்த மாதிரி தான் ஞானத்தை புரிஞ்சிக்க பார்க்கணும். Anybody has any more questions? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, ஞானம் எப்படி அன்பாக மாறுகிறதுன்னு? Om Shanti. Thank you for the clarity. I have one, could you please explain a little bit about தெளிவுபடுத்தினதுக்கு the நன்றி. question you had asked us to ask is how much effort have I to put in doing நான் something? எந்த Was அளவுக்கு it like that? Do I have to முயற்சி ask செய்ய myself வேண்டும் about the அப்படின்னு effort நீங்கள் that I'm சொல்லியிருந்தீங்க. putting in, or I should not be putting in too much effort? Because the example you gave is about 5 minutes walking versus 1 hour. But what about if somebody is walking 5 minutes every day? Every single day. அப்போ 5 நிமிஷம் நடக்கிறதுக்கும் 1 மணி நேரம் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் உண்மையிலே எந்த முயற்சி செய்யணும்? 5 நிமிஷம் நடந்து போய் சேரணுமா, ஒரே தான் 1 மணி நேரம் நான் நடக்கணுமா, என் முயற்சி எப்படி இருக்க வேண்டும்னு அவங்க கேட்குறாங்க. இது அவங்க ஒரு Day would equal up with the other one, which is 90 minutes once a week. So yes, I அவங்க understand what you're சொல்கிறாங்க, saying. Baba's always said nothing should be labor for us at this point. எதுவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் தினமும் அதை செய்யணும். Writing is a gift that I have. இப்போ எனக்கு எழுத்து
எழுதுவது என்னுடைய பாபா எனக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு 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 பரிசாக நான் நினைக்கிறேன். அப்போ நான் எழுதுறத ரொம்ப சந்தோஷமாக செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து அது இயல்பாகவே வரும், அது எனக்கு கஷ்டப்பட்டு வராது. அப்போ அதை ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்டொழுங்கு வேணும், ஒரு டிசிப்ளின் வேண்டும். நான் அமர்ந்து நான் சிந்தித்து என் கையால் அது என்ன நான் எழுத போகிறேன்னு அது வர வேண்டும். அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் அது முயற்சி. உங்களுக்கு அந்த திறமை இருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு அதை எத்தனை வாட்டி நீங்கள் அதை எப்படி கொண்டுட்டு போக போகிறீங்க. சில பேர் வந்து ரொம்ப உட்காந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, நிற்கிற இடத்துலையே ஒரு நல்ல விஷயத்தை எழுதிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், அதில் வந்து எந்த முயற்சியும் இருக்காது, ஆனால் இயல்பாக வரும். இருந்தாலும் அவங்க இருக்கின்ற விஷயத்தை பயன்படுத்தினாங்க. சில விஷயம் நம்மளுக்கு இயல்பாக வரும், சிலருக்கு இயல்பாக வராது. சில நேரம் இப்போ ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் அதை அப்படியே பச்சையாக சாப்பிட போகிறேன்னா, இல்லை நான் சமைச்சு சாப்பிட போகிறேன்னா, ஆனால் இதுவே நான் கற்றுக்க போகிறேன், எப்படி நான் இதை சமைச்சு சாப்பிடணும்னு கற்றுக்க போகிறேன்னு நினைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப அர்த்தம் சேர்க்குது இல்லையா. நீங்கள் அந்த முயற்சி எடுக்கிறீங்க. நான் வந்து நான் அதை செய்ய போகிறேன், சரியானது அதுதான், அதை நான் எடுத்து செய்ய போகிறேன்னு நினைக்கிறது தான் முயற்சி. ஆனால் முக்கியம் என்ன, நான் யாருக்காக செய்கிறேன், பாபாவுக்காக செய்கிறேன். அதை வந்து சரியான முறையில் செய்கிறது தான் நல்லது. எதுவுமே முரளியை சேர்ந்தது. முரளிக்கு வர பொழுது என்ன போதையில் வரணும், எனக்கு இது ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, நான் அந்த போதையில் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நான் ஒரு போதையில் வரணும். அது அன்போடு நான் முயற்சி செய்கிறேன், நான் வந்து தான் ஆகணும், நான் செஞ்சு தான் ஆகணும், அங்கே போய் தான் ஆகணும், அப்படிலாம் வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தோம்னா அது வேற முயற்சி. உண்மையிலே அன்போடு எனக்கு இது வேண்டும், நான் ஆசைப்பட்டு செய்கிறேன், இதுதான் நான் தேடுறேன், இந்த முரளியை தான் நான் வந்து கேட்க வரேன், நான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி போதையில் வர வேண்டும். பாருங்கள், முயற்சியில் வித்தியாசம் இருக்குது. So the question is, Baba usually says, there is Maya in yoga in remembrance. Maya break the connection. So according to you, is there Maya in knowledge? And if yes, what is that? பாபா எப்போ நினைவில் தான் மாயா வரும்னு சொல்கிறாரு. ஆனால் சிஸ்டர் சொன்னதில் பார்த்தா ஞானம் படிக்கிறதுல கூட மாயா வரும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. நினைவு செய்யும் பொழுது வேற எண்ணங்கள் வந்தால் மாயா வருதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஞானத்தில் எப்படி மாயா வருதுன்னா, ஓ இது இப்படிதான் நான் எடுத்துக்கணும், இப்படிதான் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ எந்த பாடமானாலும் சரி, பாபா கொடுக்குற பாடங்கள்ல அது பல கோணர்லேருந்து நம்மளுக்கு பார்க்க தெரியணும். ஒன்று சரி ஒன்று சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாம் எந்த கோணல்ல இருந்து அந்த ஞானத்தை பார்க்குறோம், எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னுடைய ஞான புரிந்துணர்வை நான் முதல்ல நல்லா தெளிவாக வச்சுக்கணும். பாபா என்னதான் எனக்கு சொல்ல வராரு. சில நேரம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சரி, மற்றவங்கள விட நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சரின்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு மாயை. அந்த மாதிரி தான் வந்து ஞானத்தில் வந்துடும். அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. Jayanti Didi, volcanic yoga, could you define it for us, please? I know you've been through it before, but would you mind going through it again, please? ஞானத்தோட தொடர்பு கொள்வதை பற்றி கொஞ்சம் இந்த எரிமலை யோகம் சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு.
and it இந்த feels எரிமலை like யோகம் it's வந்து ரொம்ப fire மென்மையானது is ஆனால் ரொம்ப rising. சக்தியானது. அது And பேர் so தான் this எரிமலை. volcano அது வந்து நம்ம explodes உள்ளுக்குள்ளார and அவ்வளோ those big விஷயங்களை cyclones அழுக்குகளை outside. சுத்தம் செய்யும். Um, just taking that image, whatever was the alloy that was within the soul, ஆத்மாவில் இருக்கிற எந்த கரையுமே வந்து is just coming out. எல்லாமே வெளியாகும். எரிமலை யோகம் செய்தோம் சொன்னால் எல்லாம் வெளியாகும். The pure soul is what remains. So the feeling is of intense love. Anybody? There's வேற ஏதாவது யாருக்காவது கேள்வி இருக்குது? Om Shanti. Didi, towards the end of the class, you said that it's very easy கிளாஸ் for me to கடைசியில் mix வந்து in between what Baba is saying and what is நீங்கள் coming சொல்லியிருந்தீங்க from my own mind regarding என்னுடைய the மனதில் வர situation. விஷயத்தையும் பாபா So what is சொல்கிறதையும் the கேட்டு way அப்படி or is there any கலப்படமாக sign that I can know செஞ்சிடுவோம் that this is not coming அப்படின்னா from Baba and it's coming from my own mind? How do I understand that? எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இதுதான் பாபா கிட்டேருந்து வந்தது இல்லை இது வந்து என்னோட சொந்த மனக்கட்டளையிலிருந்து வருதுன்னு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? Baba has explained it, then it's right. And if Baba, I'm not getting that validation from Baba's Murli, I'm looking at it a little bit differently. இப்போ நமக்கு ஒரு சிந்தனை வருது, அதை வந்து இந்த சிந்தனை வந்து பாபா முரளியில் வைத்து பார்க்கும் பொழுது இது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னு சொன்னால் அது சரியாக நமக்கு வந்து வரும். இல்லை பாபாவுடைய முரளியில் எப்படி இருக்கு, என் சிந்தனையில் வரதை நான் இப்படியும் சிந்திக்கலாம், இப்படியும் நான் வந்து யோசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அது சரியாக வராது. And it's very clear. அப்போ நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம், எப்படி அதோட வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கலாம். Okay, so there are more questions. ரொம்ப கேள்வி இல்லாமல் அப்படியே கடைப்பிடிச்சோம் அப்படியே எடுக்க முடியுதுன்னு சொன்னால் அது பாபாவுடைய சிந்தனை. Four lessons. Lesson நிறைய about the கலப்படங்கள் soul, கொண்டோன்னு about சொன்னால் அது supreme நம்முடையது. soul, about drama and about the cycle. Do you think what is the most difficult lesson I had to teach them, I had to introduce to them? That is the question. Yeah. And the second question. ஆத்மா பரமாத்மா. So she want to ask like, if I had to teach a knowledge. ஒரு ஞானத்தை பிறருக்கு வந்து கொடுக்கணும், ஒரு புதிதாக வந்து உங்களுக்கு கற்பித்து கொடுக்கணும்னு. ஆத்மா பரமாத்மா நாடகம் இல்லை சக்கரத்தை பற்றி கொடுக்க வேண்டும் சொன்னால் உங்கள் அனுபவத்தில் உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க, புதுசாக உள்ள உங்களுக்கு இந்த 4 பாடத்தில் எது ரொம்ப கஷ்டம் எடுத்து சொல்லுன்னு. Renounce all the bodily religions. So what is the accurate understanding of bodily எப்படி வந்து புதுசாக உள்ளவங்களுக்கு உடல் சார்ந்த சமயங்கள் உறவுகள் இதெல்லாத்தையும் வந்து துறக்கிறத பற்றி எப்படி சொல்றது, அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? In fact, I used to find this subject of drama very difficult to explain to people. அவங்க சொல்றாங்க நாடகம் என்ற பாடத்தை தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சக்கரம் அது மீண்டும் வரும் 5000 வருடம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எடுத்து சொல்ல. 5000 is not such an important factor. 5000 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. But the more important thing is that 8 we understand what time it is in the cycle. அந்த நேரத்தை வந்து சரியாக, அதாவது நம்ம இருட்டிலிருந்து ஒளிக்கு வர அந்த சக்கரம் எப்படி வந்தது அதை மட்டும் நம்ம சொல்ல பார்க்கணும். அந்த சங்கம யுகத்தில் அது நடுவில் ஒரு காலகட்டம் வருது, அந்த சங்கம யுகத்தை சொல்ல பார்க்கறது அது வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் நாடகம் திரும்பி நடக்கும்னு சொல்லும் பொழுது அவங்க சொந்த அனுபவத்தில் சொல்கிறாங்க, நம்மை and within the soul I'm eternal and every part of me. நம்ம ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது நாடகத்தோட ஒட்டி ஆத்மா அனாதியானவன், அதில் இருக்கும் அனைத்து விஷயத்தையும் நான் அனாதியாக அமர்ந்து
புரிஞ்சு கொண்டும் சொன்னால் is fixed, நமக்கு உள்ள பாகம் வந்து நிச்சயிக்கப்பட்டது, அது அனாதியானது. அதுலேருந்து உருவாகிற விஷயம்தான் இந்த நாடகம். அது மீண்டும் மீண்டும் நம்ம ஆத்மாவில் இருக்கிற விஷயங்கள் தான் உருவாகுது, ஆத்மாவில் இருக்கிற விஷயங்கள் தான் உருவாக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். One is the whole question of, yes, I'm a Buddhist, I'm a Christian, I'm a Muslim, I'm a Hindu. இன்னொன்று வந்து நம்ம இந்த சமயங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து My religion is விளக்கப்படுத்தும் பொழுது நாம் நம்மளுடைய தர்மம் என்ன? அமைதி. அதுதான் அவங்கள வந்து அந்த நேரம் அவங்க ஒரு புத்த மதம், அவங்க கிறிஸ்த மதம் அப்படிலாம் வந்து அவங்கள விட சொல்கிறத விட நம்மளுடைய உண்மையான தர்மம் வந்து அமைதி. அதுதான் நம்ம சொல்லணும். அவங்க தர்மத்தை வந்து விடுற மாதிரி நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஆத்மா, நான் வந்து ஒரு பெண் உடலில் வளர்ந்து வந்திருக்கிறேன். இதுதான் வந்துட்டு நான் வெறும் ஆத்மா, நான் என்னுடைய பாகத்தை விளையாடுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், இப்படியெல்லாம் ஆண் பால் பெண் பால் இது மாதிரி உள்ள விஷயங்களை மாட்டிக்கொண்டு இருந்தோம் சொன்னோம்னா கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அவங்க உடலை பற்றி விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி விட்டுருவோம். அதனால நம்ம தர்மம் என்ன, ஆத்மானா என்ன, நம்ம தர்மம் என்ன, நம்ம தர்மம் அமைதி தர்மம், அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பாபா இங்க மட்டும் பேசல. பாபா இப்போ என்ன சொல்லுவாரு, அவர் வந்து மணவாளன், நமக்கு நிறைய மணவாட்டிகள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி பல இன மக்கள் வருவாங்க. இப்போ நம்ம ஒரு வகையான சாப்பாடு சாப்பிட்றோம், வேற வகையான சாப்பாடு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். அப்புறம் நம்மளுடைய கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம உடலை சார்ந்த விஷயங்கள். இதை பற்றி அதிகமாக போகாமல் நம்ம ஆத்மா, நம்ம தர்மம் என்ன, அமைதி, அதை மட்டும் அவங்க கவனிக்க சொல்றாங்க. புது ஆத்மாக்களுக்கு பாடம் கொடுக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதை மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதி, வகுப்பு முடியுது. ஓம் சாந்தி. Om Shanti. Om Shanti. Thank you so much, Sister Jayanti, for bringing Baba's softness. There's a lot of soft atmosphere, and it's like Bab Dada is here in the meditation hall, and I can feel that we will meet him in a very lovely way on the 2nd of Feb. And before we move on to the